குடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமல் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புகூர தொல்கின்றோம். வேத நாயகனே, மெய்ப்பொருளே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உரை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே, என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. அருள் தரும் 48 மண்டல கால மகா கணபதி கோடான கொடி திருவடியை வணங்கி இச்சிறியவனின் 2025 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக தெல்கின்ற நேயர் பற்கிற பாதம் பணிந்து பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றியும் இப்போது தொகுத்து வழங்க அடியேன் பணிந்து உங்களிடம் வந்திருக்கின்றேன். நேயர் பெருமக்களுக்கு இந்த ஆண்டு 1/1/2025 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு என் நேயர் பெருக்களுடைய திருவடியை மீண்டும் வணங்கி, ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு திருப்தி இருக்கணும். எங்களுடைய பணி உங்களை திருப்திப்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இந்த 2025 பற்றி முதலில் நாம் இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல அதை நாம் பதிவு செய்ய காத்துள்ளேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் பூராட நட்சத்திரமும் திவிதி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 2025 அதாவது 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. எண் கணிதப்படி 2025 கூட்டு எண் 9, மொத்த கூட்டு எண் 11. ஸோ தாயும் சேயும் 2க்குரிய தாயும் சந்திரன், 9க்குரிய சேயும் செவ்வாய், தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு இந்த நல்ல ஆண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக மலர்கிறது. அந்த வகையிலே தாயும் சேயும் என்றால் ஒரு மனிதனை 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து கணத்தில் இருந்து புல்லாகி பூடாகி புழு பூச்சி எல்லாம் ஓடி மறைந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவள் 10 மாதத்தில் ஒரு மகவை ஈன்றெடுக்கிறாள். அந்த மகவை ஈன்றெடுப்பதற்குரிய தாய் அந்த சேயை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த வகையிலே தான் இந்த ஆண்டு நமக்கு கூட்டு எண்ணாகவும் அதற்குரிய ஆண்டாகவும் இருப்பது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கறது மாதிரி நமக்கு இந்த வருடம். அப்போ தாயும் சேயும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முருகப்பெருமானையும் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரியும் முதலாக சென்னை அருகாமையில் மாங்காட்டில் தவம் இருக்கின்ற, ஊசி முனையில் தவம் இருக்கின்ற அன்னை காமாட்சி தேவியை பதம் பணிந்து அவளுடைய பாதத்தை பணிந்து திருவடி தாமரையை பணிந்து வணங்கி, அதற்கு அடுத்தாற்போல் காஞ்சிபுரத்துள்ள அன்னை என்ன சிவபெருமான் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ காஞ்சிபுரம் வந்துருங்கிறாரு. அந்த கதை எல்லாத்துக்கும் நேயர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காஞ்சிபுரம் தவம் இருக்கிறாரு. காஞ்சிபுரம் தவம் இருந்த பிறகுதான் செய்யார்,
அதுக்கு செய்யாறுல சேய் ஆறுன்னு அர்த்தம். சேயினா குழந்தை, அப்போ சேயினா மகன். தன் மகனாகிய முருகப்பெருமனை வேலை எய்து அந்த சேய் ஆறு, அந்த ஆறை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்தினாலே சிவபெருமானை ஆவகனம் பண்ணி அங்கே அந்த தீர்த்தத்திலேயே அங்கே தவம் இருந்துக்கிறார் அன்னை உமையவள். ஒரு கார்த்திகை மார்கழியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தேதி என்று அன்னை உமையவள் இடம்புரியாக அருகில் உள்ள அண்ணாமலை சென்று அதனுடைய கிரிவலத்தில் வந்து ஈசனோடு கலந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தாய் சேய் என்பதன் சேய் சேய் என்று மருவி செய் ஆறு, செய் ஆறாக வந்திருக்கிறது. இந்த செய் ஆறு என்பது காஞ்சிபுரத்திற்கும் அருகிலே இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு பகுதி. இந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இன்னொரு முக்கியமான திருத்தலம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு செல்லும் பொழுது தன் தாயிடம் அவர் ஒரு வேல் வச்சிருப்பார். ஆனால் அவரும் ஒரு வேல் வேணும், சூரபத்மன் எதிர்ப்புக்கு அந்த வேல் பத்தாதுன்னு சொல்லி தன் தாயிடம் வந்து தன் தந்தையினுடைய பிரார்த்தனைப்படி, தன் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயினுடைய வடிவத்தை வேலாக ஏற்று அங்கே பிரார்த்தனை செய்து அதை வைத்து கொண்டு திருச்செந்தூர் செல்கின்றார். திருச்சிலவாய் அந்த எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு அது சிக்கல், திருவாரூர் மாவட்டத்தோட சிக்கல். சிக்கல்ல தான் வேல் வாங்கும் திருவிழா இன்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த 10 நாள் சஷ்டி பூர்த்தி விரதம் இருக்கும் பொழுது 6 நாளில் முருகப்பெருமானுக்கு அந்த இதயம் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை இயற்கையாகவே ஏர்வக்கும். குறுக்கள் அப்படியே தொடப்பாங்க, அப்படியே துடைக்கணும். இப்படி துடைக்க மாட்டாங்க, இப்படி வச்சு எடுப்பாங்க. இப்படி வச்சு எடுத்தோன்னே அப்படியே ஊற்றும், ஊற்றிலிருந்து ஒரு மாதிரி ஊற்றும். அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகே நிறைந்துள்ள முருகப்பெருமானுடைய சிறப்பான திருத்தலம் சிக்கல். அந்த சிக்கல் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எண்கண்ணில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எட்டுக்குடியில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, இந்த 3 முருகப்பெருமானுமே ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணது. இது நேயர்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஒரே பிரதிஷ்டைன்னா அப்போ எப்படி இருக்கும், அதனுடைய விக்கிரகங்களும் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள். அப்படி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உள்ள சக்கரவர்த்திகள். அந்த வகையிலே அப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம், சுவாமிஜி ஏன் இதை சொல்ல வர்றோம்னா, இந்த ஆண்டு நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ குரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, அடுத்தது சந்திர மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு இந்த ஆண்டு சந்திர மங்களத்தோடு நமக்கு பிறக்கின்றது. எவ்வளவு சிறப்பு! அப்போ யார் வழிபடணும், அந்த புத்தாண்டு நேரத்தில் முருகப்பெருமானுடைய எல்லா திருக்கோவில் சென்று வழிபடுவது நன்று. அதே மாதிரி 108, 63, 36, 18, 9 இந்த மாதிரி கூட்டு எண் வரக்கூடிய பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது 38, அந்த கூட்டு எண் 2 வருது பாருங்க, 38 கூட்டினா 38 வரும். அதே மாதிரி 38 மறுபடியும் அதை 83 போடுங்க, அதுவும் கூட்டு எண் வரும். இந்த மாதிரி 2 இந்த மாதிரி எண்களோடு வரக்கூடிய 11 இந்த மாதிரி எண்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ தயவுசெய்து நேயர்கள் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் 3ஐயும் தரிசிப்பது நன்கு உத்தமம். ஆக இந்த வருடத்தில் எண்கணித பிரகாரம் பிறக்கின்றது. பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வருஷத்துடைய பொது பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த ஆண்டில் நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காலத்தில் நமது தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை ஒரு பதம் பார்த்து விட்டது. எல்லோருக்கும் தெரியும். போன காலம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். டிசம்பர் 4ஆம் தேதியை நம்ம சென்னை நாமக்குள்ளவங்க யாருமே மறக்க முடியாது, சென்னை மக்கள் யாருமே. அந்தளவுக்கு இருந்தது. அதோட ஆன்மீகமும் அரசியலமைப்பும் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தாற்போல் கலந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்தின்றது. ஆனால் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டினுடைய பொது பலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2025ஆம் ஆண்டு
கடந்த ஆண்டை விட ஒரு சிறப்பான, ஒரு செழிப்பான, ஜெகம் முழுவதும் குறிப்பாக நேயர்களுக்கு தெளிவான ஆண்டாக நடைபெறும். ஏனென்றால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்போத்தான் நேயர்களுக்கு உரிய ஆன்சருக்கு வர்றோம், விடைக்கு வர்றோம். எப்படி? 3 ராஜகிரகங்களின் பயிற்சி இந்த ஆண்டுக்கு, இந்த 2025 ஆண்டுல வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியும், ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும், ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும். அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் இப்போ நேயர்களுக்கு என்ன கேட்பீங்க? எனக்கு எந்த பயிற்சியாவது நல்லா இருக்குன்னு கேட்பீங்க இல்லைங்களா? எனக்கு ஒரு பயிற்சியாவது நமக்கு கடனை தீர்க்காதா, வீடு வாங்காதா, வாகனம் கூடாதா, வழக்குகள் வண்டி தீராதா, குழந்தை பாக்கியம் குடும்ப பாக்கியம் நிறைவேறாதா, அரசியல் எந்த கட்சியில் சேர்வது, எந்த கட்சியில் பிரிவது, இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் என்ன செய்யும் என்று நேயர் எதிர்பார்ப்பு மிக மிக அதிகம். அப்போ பொது பலன்னு சொல்லும் பொழுது தட்பவெட்பக்கு நிலைக்கு ஏற்றவாறு நீரும் நெருப்புமாக, அனலும் புனலுமாக அது வந்துகிட்டு தான் இருக்கும். வெளிநாட்டில் சண்டை சச்சரவுகள், இறக்குமதி ஏற்றுமதி சீராகும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேர்கின்றது. நேயர்களுக்கு மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேருது. ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்ம சனீஸ்வரர் வேற, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த ஆண்டுல யாருக்கு பொதுவாக கவனமாக இருக்கணும்? முதல்ல அது நல்லது சொல்கிறத, கெட்டது சொல்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்கள் ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் மிக 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 கவனம். அடுத்த மாதம் 30 வருஷம், அதுக்கடுத்து அடுத்த மாதம் அடுத்த கிரகம் சேர்க்கைக்கு போயிடும். அந்த மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மீனத்தில் இருக்கிறது 4 கோள்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக மீன ராசி, அந்த சைத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது நீசப்பங்க ராஜ யோகமாக தான் அதை நான் சொல்லுவேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நீச்சம்னாலே என்ன அர்த்தம்? செவ்வாய் தானே நீச்சம். அவர் மகரத்தில் நீச்சம் இல்லை, அவர் கும்பத்தில் நீச்சம் இல்லை, அவருடைய வீட்டிலே இருக்கார். அவருடைய யோகாதிபதி வீட்டிலே அவருக்கு உரிய வீட்டில் இருக்குன்னா அது ஒரு சுமைதாங்கியாக இருக்காது. விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நன்றாக வளர்ச்சியை பெறும். வர்த்தகங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப மாறுபடும். யோகம் செய்யும் கிரகங்களும், கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம் கிரகங்களும், கெட்டுப்போன கிரகங்களும் நல்லது செய்யும். நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் சிலவாறு கெடுதி செய்யும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையிலே இந்த ஆண்டு நிச்சயமாக 2025 ஒரு நல்ல சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நேயர்களுக்கு அடுத்த 2025 ஆண்டினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் பதிவு செய்ய உள்ளேன். தாங்களுடைய நேயர்கள் குறிப்பாக இது எல்லாமே பொது பலன்களில் சேரும். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நான் அதை முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருவேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி ஜாதகத்தில் என்ன திசையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கீழ்கண்ட நண்பர்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் வரலாம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன். மிதுன ராசி காலபுருஷனுக்கு வெற்றியை கொடுப்பது, காலபுருஷனுக்கு முயற்சியை கொடுப்பது, காலபுருஷனுக்கு எல்லா விதமான வித்தைகளையும் கொடுக்கக்கூடியது, அறிவை பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. வயதை கூட்டுவதல்ல நம் வாழ்க்கையின் நோக்கம், வயதிற்கு உயிர் ஊட்டுவதுதான் நம் வாழ்க்கையின் குறிக்கோள். வயதை கூட்டுவதெல்லாம் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல, வயதிற்கு உயிரை ஊட்டுவதுதான்.
நமக்கு நோக்கம், நமக்கு ஆக்கம் என்ற முயற்சி தெய்வத்தால் ஆகுதுன்னு முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க நீங்க வாக்குக்கு அதிபதி உரியவர்கள், நீங்க வாக்குக்கு அதிபதி உள்ளவர்கள். அப்ப வாக்கு வித்தை, கவிதை, சரஸ்வதி எல்லாத்துக்கும் நிறைஞ்சவங்க மிதுன ராசி நேயர்கள். அப்பாடி மிதுன ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல எல்லா வகையிலையும் கடந்த அஷ்டமத்து சனியும் சரி அவங்கள படாத பாடு பட்டு விட்டது. அதில் திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க ரொம்ப கஷ்டப்படுறதாக எனக்கு அடிக்கடி கால் வந்துக்கிட்டு இருக்குது, கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த ரிஷபராசி இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு சிறப்பானதாக அமையும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக சனீஸ்வரன் உங்களுக்கு தர்ம 9ல் பாக்கியத்தில் இருக்கிறார். அப்போ பாக்கியத்தில் இருக்கும்போது எல்லா நலங்களையும் கொடுக்கக்கூடியவர் இப்போது வரையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார், மிதுன ராசிக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். உங்களுடைய தசா பற்றி உங்களுடைய ஜனஜாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும். என்ன ஜனனத்தில் புதன் திசையில் குரு புத்தி இருந்துடக்கூடாது, குரு திசையில் புதன் பற்றி இருந்துடக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் ரொம்ப சிக்கலாகி போயிடும். அந்த ஒன்று மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா உபய லக்கணம், உபயராசி, பகையானவன், ஜென்ம பகையானவன், குருவும் புதனும் ஜென்ம பகையானவன். அதனால இதை மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு தசாபதியை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலை பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு 2025 ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். ஏன்னா ஆல்ரெடியாக சனீஸ்வரர்னா சனி பயிற்சி 30/3 தான் போகிறாரு. அப்போ உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கத்தான் போகிறார். ஏற்கனவே சனி வக்கரத்தில் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ குரு வக்கரம் வேறு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் சனி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் வக்கரம் எங்கேது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ செவ்வாயும் வக்கரத்தில் இருக்கு, அடுத்த கடகராசியில் செவ்வாயும் வக்கரத்தில் இருக்கார். அப்போ நீச்சத்துலேருந்து வக்கரம் ஆகிறாரு. நீச்சத்துலேருந்து வக்கரம் ஆகும்போது என்ன ஆகும், நல்லா கோணிக்கணும். அதை நான் கடத்துக்கு ரொம்ப சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு இயல்பான தன்மையை மாறி நல்லதை கொடுக்கக்கூடியது தான் வக்கரம்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம ப்ரிடிக்ஷன் தெரியுது. அப்போ மிதுன ராசிக்கு நிச்சயமாக சனி வக்கர நிலையை அடைந்து தனது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், தனது நிலைக்கு வந்துட்டார், தனது வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ என்ன பண்ணுவார், நன்மையை செய்வார், நன்மையை செய்வார். அடுத்து உங்கள் ராசிக்கு பக்கத்தில் தானே போகிறாரு, அடுத்து 10க்கு தான் போகிறாரு. அப்போ இனிமேலும் உங்களுக்கு சனி பயிற்சி இதை விட உங்களுக்கு நல்லதை தான் கொடுப்பார். அப்போ சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒன்று ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது, ராகுகேதும் உங்களுக்கு 9 இருக்காரு, நல்லா இருக்குது. என்ன ஒரு பெரிய பிரச்சனை, குரு மட்டும் உங்களுடைய பகை வீட்டுக்கு வர்றார். குரு மட்டும் எங்கே வர்றாரு, புதன் ஆகிய மிதுன வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வார், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வயிற்றில் புள்ளப்பூச்சி கட்டியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். வயிற்றில் புள்ளப்பூச்சி கட்டியிருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ எப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும், நிச்சயமாக கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும். மிதுன ராசிக்கு கல்வி சம்பந்தப்பட்ட நூலகங்கள், கல்வி நூலகங்கள், லைப்ரரி, யூனிவர்சிட்டி, ஆசிரியர், பேங்க்கு, கொஞ்சம் பேங்க் எடுத்து கன்னி ராசி இருந்தாலும் உங்களுக்கு பேங்க்கு, ஜெராக்ஸு, கருப்பு சம்மந்தப்பட்டது, பச்சை சம்மந்தப்பட்டது, மறிக்குழுந்து மலர் சம்மந்தப்பட்டது, பார்த்தீங்களா, பச்சைங்கிறாங்கல்ல, எல்லாமே உங்களுக்கு ஒரு பச்சை மாமலை போல் மேனியன் பவளவாய் கமலச்சங்கன் அவர் தானே, மகாவிஷ்ணு தானே. அப்போ மிதுன ராசிக்கு உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்டது, கவிதை சம்மந்தப்பட்டது, எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது, எழுத்துக்குள்ளி, இலக்கணம், யாப்பு, புக்ஸு, பதிப்பகம், எழுத்தாளர், பாடலாசிரியர், எப்படி நாடகம், நாட்டியம், அதுவும் நடிப்பு, அதுவும் உங்களோட வந்தது தானே, உங்களுக்கு உரியவர் தானே சுக்கிரன். உங்கள் 5க்கும் 12க்கு உரியவர் தானே, உங்களுக்கு 5க்கும் 12க்குரிய சுக்கிரன் தானே உங்களுக்கு. அப்போ எல்லா ஏகப்பட்ட தொழில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரியல் எஸ்டேட் தான் பார்க்கணும்னு என்கிட்ட கேட்பீங்க, ரியல் எஸ்டேட் தான் பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் முடியுமா, முடியாது. எவ்வளவு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த தொழிலை நீச்சல் அடித்து வந்தால் வெற்றி யாருக்கு, என் நேயர் மிதுன ராசி நேயர்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும்.
படிப்பினை கொடுக்கும், கல்வியை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், ஆக்கத்தை கொடுக்கும், நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இந்த 2025 ஏணிப்படியா இருந்து உங்களை ஏற்றி விடுங்க. அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் நமசிவாய சாமி சொல்கிறாரு, அவரை பார்ப்போம். எனக்கு வேண்டியது நேயர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கு என்ன கேள்வி, என்ன சந்தேகம், அதுதான் முக்கியம். அதை கொண்டு வாங்க. ஆக இந்த ஆண்டு 2025 நிச்சயமாக ராசிநாதனோ கூட்டு எண்ணுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். மிதுன ராசிக்கு உங்களுடைய தசாபுத்திக்கு உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காரு, உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல ராகு, எந்த இடத்துல சனீஸ்வரர், எந்த இடத்துல குரு வர்றாரு, எங்கே ராகு கேது பயிற்சி, எங்கே சனீஸ்வரர், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் அழகாக எந்த தொழிலையும் எடுத்துக்கலாம், ஆரம்பிச்சுக்கலாம். எந்த தொழில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஆக கண்டிப்பாக அதில் யார் இருக்கிறவங்களுக்கு மிருகசீரிசம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். முருகன் வழிபாடு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன். அப்போ மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். அப்போ மிருகசீரிசம் என்ன செய்யுது, குறிப்பாக சிவனாலயம் எல்லா இடத்துலையும் போங்க. மலைப்பிரதேசத்தில் உள்ள சிவபெருமான் கோயில் சுந்தர மகாலிங்கம், சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் இருக்கார், அங்கே போகலாம். அதே மாதிரி கைலாஷு, அதே மாதிரி அமர்நாத், அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய எந்த திருத்தலங்க போகலாம். கோகர்ணம், திருக்கோகர்ணம், இதெல்லாம் போய் வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல உயர்வையும் வாழ்க்கையும் அவர் கொடுப்பார். அடுத்து திருவாதிரை சொல்லவே வேண்டாம். கூத்தப்பெருமானுடைய நட்சத்திரம், நடராஜ பெருமானுடைய நட்சத்திரம், ஆதிரைக்கு உரியது. 27 நட்சத்திரம் மிக ஒளியும் உயர்வான நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய திருக்கோயில் திருக்கொல்லிக்காடு. சிதம்பரம் போகலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. அந்த கோயிலுக்கு உரிய திருத்தல ஒவ்வொன்றுக்கும் சொல்லும் பொழுது அப்போ திருக்கொல்லிக்காடு ஒரு முறை சென்று வாருங்க. அப்போ திருக்கொல்லிக்காடு ஒரு முறை சென்று வந்தால் நிச்சயமாக கருங்குவளை மலர் தீபம் ஏற்றிக்கிறவங்க, கருங்குவளை, கருப்பு வஸ்திரம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து, மேக்சிமம் சனிக்கிழமை உங்கள் ஜென்ம நட்சத்திரம், சனிக்கிழமையும் உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கணும். அப்போ மிதுன ராசியில் என்னென்ன, மிருகசீரிசம் சனிக்கிழமை, திருவாதிரை சனிக்கிழமை, புனர்பூசம் சனிக்கிழமை. அப்போ ஜென்ம நட்சத்திரமும் சனிக்கிழமை இருக்கக்கூடிய நாட்களில் சனீஸ்வரர் வழிபாடு, காலபீரர் வழிபாடு, பிரதர்சனம் போய் 8 பிரதர்சனம் போய் வழிபாட்டு. சனீஸ்வரர் தான் எல் தீபம், காலபைரவருக்கு நெய் தீபம் போட்டு பிரதர்சனம் போட்டு வேண்டுதலை பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக அமையும். அந்த மனோரஞ்சிதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனோரஞ்சிதம் மலர் உங்களுக்கு தாங்க சொந்தம். அந்த மனோரஞ்சித மலர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ஏற்றக்கூடியது. அந்த மனோரஞ்சிதத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்படி மூடிக்கிட்டு மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய வித்மிகே ஓம் நமோ நாராயண வித்மிகே வாசுதேவாய தீமிகே தன்னோ விஷ்ணு பிரஜோதயத்துன்னு சொல்லி ஒரு 108 தடவை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களேன்னு பாருங்கள். மனோரஞ்சிதம் பச்சைங்க, மனோரஞ்சிதம் பச்சை அவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்கும். அந்த அருள் தன்மையை கொடுக்கும். 1 கிலோமீட்டருக்கு வாசம் போகும். மறிக்கொழுந்துக்கு அப்பா, அதுதான் மனோரஞ்சிதம். கணவன் மனைவி உறவுக்கு மனோரஞ்சிதம். குடும்பத்தை ஒற்றுமையை காப்பது, ஒற்றுமையை கொடுப்பது மனோரஞ்சிதம். இந்த சிவகுடும்பம்னு ஒரு அட்டை இருக்குது பாருங்கள், அந்த அட்டையை ராமருடைய பட்டாபிஷேக படத்தை வாங்கி வீட்டில் வச்சு ஒரு மண்டலத்துக்கு 48 நாளைக்கு மனோரஞ்சித பூ, ஒரு 48 பூ, ஒரு பூ டெய்லி அந்த 108 தடவை அதை சொல்லுங்கள். அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். அதுக்கடுத்தது புனர்பூசம். என் அன்னை உமையவள், அதாவது வளை காப்பு என்ற திருத்தலம் மிக சிறப்பு பெற்றது காந்திமதி, நெல்லை காந்திமதி. அப்படிப்பட்ட என் அன்னை உமையல் திருப்பாதத்தை வணங்கி நல்ல புத்திர பாக்கியம் அடைவதற்கு, நல்ல ஒரு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அவளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி படைத்தவள் காந்திமதி. நெல்லை, திருநெல்வேலி, வேலி போட்டுங்க கிடச்சாரு, வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. விபரீதமான முடிவு யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திருநெல்வேலி. அப்படிப்பட்ட நெல்லையப்பர்
அவர் தான் அப்பர் பெருமான், நெல்லையப்பர். அவரையும் பாதத்தை வணங்குங்க. அந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு போங்க. குறிப்பானவரை இப்போ நிறைய நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. மூங்கில் கொண்டு போங்க, மூங்கில் விருட்சம், மூங்கில் கொண்டு போங்க. ஒரு சிறப்பான தலமாக உங்களுக்கு அமையும். வேண்டுதலெல்லாம் கிடைக்கக்கூடிய திருத்தலம் தான் நெல்லையப்பர். தாமிரபரணி ஆற்றுக்கரையில் தாமிரபரணி உள்ள முங்கி அந்த மண்ணை எடுங்களே, மணல் வராது, அப்படியே தாமிரமாக திறக்கும், தாமிரமாக இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வீகத்தன்மை வாய்ந்த இடம் திருநெல்வேலி. சொல்லவா வேணும்? அந்த கோயிலுக்கு போங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்கள் நிச்சயமாக நான் மேற்கண்ட அந்த தொழில் மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. மிக சிறப்பானதாக அமையும். அதில் மாற்று கருத்து அல்ல.